இதுதான் கைஸ் ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப். ஆப்போட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆப்லேருந்து எப்படி பேமெண்ட் ப்ரூஃப் எடுக்கிறது, எப்படி வித்ரா பண்ணுற எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் கைஸ். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எப்படி தான் இருக்கும். அக்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணால் எப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ப்ளே டைம் கேம்ஸ்ன்னு இருக்கும். இந்த பச்சை கலர் ஆரமாக இருக்குது, அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண எல்லா ஆப்ஷனையும் அலோவ் பண்ண சொல்லுவாங்க. எல்லா பர்மிஷனையும் அலோவ் பண்ணிக்குவாங்க கரெக்டாக. அலோவ் பண்ணி முடிச்சோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு குறிப்பிட்ட நிமிஷம் வந்து அந்த ஆப்பில் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட காயின்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். இதில் நிறைய கேம்ஸ் ஆப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை சின்ன எம்பி இருக்கிற ஆப்ஸ் அந்த மாதிரி கேம்ஸை பார்த்து இன்ஸ்டால் பண்ணி வெயிட் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், ஒரு ஆப்பில் பாருங்கள் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு 6 காயின் தராங்க. இன்னொரு ஆப்பில் பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்கு 15 காயின்ஸ் தராங்க. மறக்காமல் இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து ரிவார்டு ஆப்ஷன், அந்த பச்சை கலர் ஆரம்பம் இருக்கா அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண இதில் வந்து டெய்லி லாகினை வந்து 5 காயின்ஸ் தராங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த டெய்லி லாகின் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை டெய்லி லாகின் ஆப்ஷன் வந்து கிளைம் பண்ணால் ஏதாச்சும் ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. நான் கிளிக் பண்ணுறேன். இதில் இருக்க ஏதாச்சும் ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் என்னால் டெய்லி லாகின் ஆப்ஷன் வந்து கிளைம் பண்ண முடியும். நான் இப்போ இந்த நவி லோன் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் நவுன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு இதில் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டேன். ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னே இந்த ஆப்பில் வந்து சைன்அப் எதுவுமே பண்ணாமல் கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துக்கிறேன் கைஸ். இந்த ஆப்பில் ஒரு 2 நிமிஷம் கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு அப்படியே வந்து நான் மறக்கவும் இந்த மணி ஏர்னிங் ஆப்ஸ்குள்ளே போய்க்கிறேன். போனே பாருங்கள், எனக்கு வந்து அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்காண்டி ஒரு 240 காயின்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. டாஸ்க் ஹிஸ்ட்ரின்னு போட்டு பாருங்கள், 240 காயின்ஸ் கரெக்டாக எனக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்களே இந்த மாதிரி வந்து நான் சொல்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி 240 காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்குவோங்க கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டெய்லி லாகின் ஆப்ஷன் வந்து கிளைம் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதனால் டெய்லி லாகின் ஆப்ஷன் வந்து கிளைம் பண்ணுறேன். 5 பாயிண்ட்ஸ் வந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கலர் டேப், டெக்ஸ்ட் டைப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பில் ஏர்ன் பண்ணுறது. இப்போ கலர் டேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அந்த பச்சை கலர் ஆரம்பம் இருக்குது, அந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணே பாருங்கள். இதில் வந்து வேறு கலர் இருக்க பாக்ஸ் வந்து கரெக்டாக நம்ம வந்து கிளிக் பண்ணணும். அப்படி நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு வந்து 10 காயின்ஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணுவாங்க. வேறு கலர் இருக்க பாக்ஸை நம்ம கரெக்டாக கிளிக் பண்ணால் தான் நமக்கு வந்து 10 காயின்ஸ் ஆட் பண்ணுவாங்க. மறக்காமல் இந்த கேம் வந்து விளையாடி பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுங்க கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் டைப்னு இருக்குது, அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்குவோம். டெக்ஸ்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸை வந்து அப்படியே வந்து கீழே வந்து டைப் பண்ணணும். அப்போனா தான் வந்து நம்ம குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அந்த டெக்ஸ்ட் டைப்பில் வந்து நிறையா டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கரெக்டாக டைப் அடித்தா தான் டெக்ஸ்ட் டைப் பண்ண முடியும். தேர்டாக வந்து மைண்ட் ஸ்வீப்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்குவோம். இதில் வந்து நிறைய பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் வந்து குண்டு வெடிக்காத பாக்ஸாக இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டாக பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுவோம். ஸ்க்ராட்ச் கார்டு ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து 10 காயின்ஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ டாஸ்க் முடிக்கோமோ, எத்தனை ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ராட்ச் கார்டு எடுத்துருவாங்க. இதில் வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்து நான் நவி லோன் ஆப்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணக்காண்டி எனக்கு 10 பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக தந்துருக்காங்க. கலெக்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். நெக்ஸ்ட் வந்து கிவ்அவேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து குறிப்பிட்ட கோட்ஸ் வந்து இவங்க டெலிகிராம் எடுத்துருவாங்க, அதை கரெக்டாக என்ட்ரு பண்ண மூலிமா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். இப்போ வந்து டாஸ்க் ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். நடுவில் ஒரு டாஸ்க் ஆப்ஷன் இருக்கா, இதில் வந்து ஏகப்பட்ட டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணாத ஆப் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த ஆப் அப்புறம் இன்ஸ்டால் பண்ணாலும் வந்து எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஆட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த ட்ரிக்கு வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ட்ரிக் வீடியோ அப்படின்னு மட்டும் போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ட்ரிக் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷனை பார்த்துருவோம். இதில் வந்து ஒரு ரெஃபருக்கு வந்து 100 காயின்ஸ் தராங்க. நீங்கள் ரெஃபர் பண்ண ஆளுக்கு வந்து 280 காயின்ஸ் தருவாங்க. அது இந்த ரெஃபர் கான்செப்ட்டு. நீங்கள் எத்தனை ரெஃபர் பண்ண முடியுமோ கரெக்டாக ரெஃபர் பண்ணிக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து வித்ரா ஆப்ஷன் வந்து பார்த்துருவோம். இதில் ஹோம் ஐக்கானை தொட்டுட்டு மேலே வந்து காயின் சிம்பிள் இருக்கா, அந்த காயின் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். என்கிட்ட ஒரு 538 காயின்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணே பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து வித்ரா பாயிண்ட்ஸ் இருக்குது, வித்ரா நோன் கொடுத்தனே பாருங்கள். இதில் வந்து பேடிஎம் இருக்குது, அமேசான் பே இருக்குது, ப்ளே ஸ்டோர் இருக்குது, ஃப்ரீ ஃபயர் கூட இருக்குது. இதில் வந்து 100 காயின்ஸோட விலை வந்து ₹1. என்கிட்ட ஒரு 538 காயின்ஸ் இருக்குது. நான் பேடிஎம் கிளிக் பண்ணிக்கிறேன்.
பேடிஎம்மை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 5 ரூபா ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். 5 ரூபா ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே பேடிஎம் நம்பர் கொடுத்து நான் சப்மிட் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். என்கிட்ட ஒரு 538 காயின்ஸ் இருக்குது. நான் பேடிஎம் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிறேன். பேடிஎம் நம்பரை என்ட்ரு பண்ணோடனே ரிடம் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ரிடம் ஆப்ஷன் கொடுத்தோன்னே எனக்கு வந்து லோடிங் ஆகுது. லோடிங் ஆகி முடிச்சோன்னே பாருங்கள், ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. எனக்கு மேலே மெசேஜ் வந்துருச்சு, பேடிஎம்மில் 5 ரூபா ஆர்டர் கேஷ் பேக்குன்ட்டு. அந்த ஆப்லேயே கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து 5 ரூபா வித்ட்ரா பண்ணுறது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்ட்டு. உங்களுக்கு லைவாகவே பேடிஎம் ஓப்பன் பண்ணி காமிங்க. இதுதான் பேடிஎம்மோட பேமெண்ட் ப்ரூஃபு. இன்ஸ்டண்ட்டாகவே எனக்கு வந்து பேடிஎம்மில் வந்து பேமெண்ட் வந்து கரெக்டாக சென்ட் பண்ணி விட்டாங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.